பொன்னி அப்கமிங் சீரியலில் இப்போது ஜெயா நினச்ச மாதிரியே சக்தியை சாப்பிட வச்சுறாங்க. அதோட சக்தி இப்போது சாப்பிட்டனால ஜெயா வீட்டில் இருந்த எல்லாருமே சாப்பிட்றாங்க. இதில் பொன்னிக்கு தான் இப்போது பெரிய அசிங்கமாக இருக்குது. ஏன்னா சக்தியை பொறுத்த வரைக்கும் பொன்னி சாப்பிட்டா நான் சாப்பிடுவேன், யார் சாப்பிட்னாலும் எனக்கு கவலையே இல்லைன்னு சொன்னவர் இப்போது ஜெயாவுடைய உடல்நிலை ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அவருடைய எல்லா கோபத்தையும் விட்டுட்டு சாப்பிட்டுறாரு. இதை பார்த்த சுந்தரம் நேராக போய் பொன்னிக்கிட்ட அவர் சண்டைக்கு இருக்கிறாரு. என்ன பொன்னி, உனக்கு சப்போர்ட்டிவாக மறைமுகமாக சக்தி இருக்காங்க தைரியத்தில் நீ ரொம்பவே ஆடின. எனக்கு நல்லாவே தெரியும். நீ வெளியில் தான் சொல்கிற சக்திக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை, சக்தி எப்படி போனால் எனக்கு என்னன்னு சொல்கிற. ஆனால் உள்ளுக்குள்ளே சக்தி நமக்கு சப்போர்ட்டாக இருக்காருன்னு சொல்லி உனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பலம் இருந்துச்சு. ஆனால் இப்போ நாங்கள் அதையும் உடச்சிட்டோம். பாத்தியா, சக்தி பொண்டாட்டியா அம்மாவா முக்கியம்னு நினைக்கும்போது அம்மா தான் முக்கியம்னு சொல்லி சாப்பிட்டுட்டான். இப்போது நீ மட்டும்தான் பாவம், நான் உண்மையை நிரூபிக்க போகிறேன், அது வரைக்கும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி வீணாக உன் உடம்ப நீயே கெடுத்துக்கிற. ஆனால் நாங்கள் இப்போது சக்தியை சாப்பிட வச்சிட்டோம். இப்போது நாங்கள் நினச்ச மாதிரி சக்தி சாப்பிட்டான். இப்போது எங்களால் இதை பண்ண முடிஞ்ச எங்களுக்கு அடுத்தடுத்து ஒன்றை அவன் திரும்பவும் வெறுக்க வைக்க முடியும். அப்புறம் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியே திரும்பவும் பிரீத்தியை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கவும் முடியும். அதனால் நீ வேஸ்ட்டாக இங்கேருந்து உன்னுடைய மரியாதையை கெடுத்துக்காத, உசுரை விட்டுறாத. ஏன்னா உசுறு இருந்தால் கண்டிப்பாக வேற எங்கேயா போய் பொழைச்சிக்கலாம்ல. அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், நீ ஒழுங்காக இந்த வீட்டில் ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு நான் வேணால் பஸ்ஸுக்கு காசு தரேன், அதை எடுத்துக்கிட்டு கிளம்பி நேராக உன் ஊரை பார்த்து போ. அதுதான் உனக்கு நல்லது பொன்னி. அதை விட்டுட்டு சும்மா நீங்கள் இருந்துக்கிட்டு நான் உண்மையை கண்டுபிடிப்பேன், எல்லாருக்கும் நிரூபிச்சு தான் இந்த வீட்டை விட்டு போவேன்னு சொல்லி தேவையில்லாமல் உசுரை விட்டுறாத சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 ரூபாய் காசை எடுத்து இந்தா பொடி காசை போய் ஊருக்கு போகிற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் சுந்தரம் கிளம்பி போகிறாரு. பொன்னிக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது. இந்த சக்தியை நம்ம சொன்னோம்மா எனக்காக நீ சாப்பிடாம இருன்னு சொல்லிட்டு, இவன் நமக்காக சாப்பிடாம இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ சாப்பிட்டதுனால அது ஒரு காரணமாக வச்சு இந்த சுந்தரம் நம்மளை கலாச்சிட்டு போகிறானே. எனக்கு என்னமோ சுந்தரத்து மேலே தான் நல்ல டவுட்டாக இருக்குது. ஏன்னா பிரீத்தி ஒரு பக்கம் கெட்ட பொண்ணாக இருந்தாலும் பிரீத்தி இந்த காயத்தை பண்ணியிருப்பான்னு எனக்கு டவுட்டாகவும் இருக்குது. ஆனால் எனக்கு என்னமோ சுந்தரம் நம்மளை இந்த வீட்டை விட்டு துரத்தி ஆகுன்னு சொல்லி ஒரே முடிவோடு இருக்கான். அதுக்கு என்ன விஷயமா இருக்கும்? ஒன்று, சுந்தரத்தை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நாம் இந்த வீட்டில் இருந்தோம் அப்படின்னா சுந்தரத்தை பற்றின எல்லா விஷயமும் நமக்கு தெரியும். அதனால் நாம் ஒரு வேளை இந்த வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் சுந்தரத்துடைய முகத்தறியை கிழிச்சிருவோமோன்னு பயப்படுறாரா, இல்லை உண்மையிலேயே இந்த பிரச்சனைக்கு காரணம் சுந்தரம் தானா? எதனால் இவர் நம்மளை பார்த்து பயப்படுறாரு? எதுக்காக நாம் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு? அதுதான் ஒன்றும் புரியவே இல்லையேன்னு சொல்லி இங்கே ஒரு பக்கம் பொன்னி பயங்கரமாக யோசிக்கிறாங்க. சரி, எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த சுந்தரத்துடைய ரூமில் போய் தான் செக் பண்ணால் ஆதாரம் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. பொன்னி யோசிச்சுட்டு சரி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பொன்னி நேராக அவங்க ஸ்டோர் ரூமுக்கு போகிறாங்க. போயிட்டு அவங்க அம்மாவுடைய ஃபோட்டோ இருக்குது, அதை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. என்னம்மா இப்படி நான் ஒரு சபதம் போட்டேன், ஏன்னா என் மேலே எந்த தப்புமே கிடையாதும்மா, அது உனக்கு தெரியும். ஆனால் இந்த வீட்டில் இருக்கிற யாருமே புரிஞ்சுக்கல. அதுக்காக நான் கண்டிப்பாக அன்னைக்கு என்ன நடந்துச்சு, அதோட இந்த பிரச்சனைக்கெலாம் யார் காரணம், என் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படிங்கிறத நிரூபிச்சுட்டு தான் நான் இந்த வீட்டை விட்டு போவேன்னு சொல்லி ஒரு சபதம் போட்டேன். கண்டிப்பாக நீ எனக்கு துணையாக இருந்து அந்த சபதத்தில் ஜெயிக்க வைப்போமா, அது எனக்கு தெரியும். ஆனால் அதை ஜெயிக்கக்கூடாதுன்னு சொல்லி நிறைய பேர் இப்போது சதி பண்ணுறாங்க. அதுலேயும் என்னை நான் தான் குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஒரு மாதிரி பார்க்குறாங்கம்மா. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. அதனால தான் நான் இந்த வீட்டில் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி இப்போது உண்ணாவிரதம் இருக்கேன். ஆனால் அதுக்கும் கூட இந்த பலனும் இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு இந்த சுந்தரத்து மேலே தான் டவுட்டாக இருக்குது. ஆனால் அந்த சுந்தரம் என்னமோ நல்ல மாதிரி வில்லன் அடிக்கிறான். ஆனால் என்கிட்ட பேசும்போது மட்டும் உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தாமல் விட மாட்டேன், உன்னை பழி வாங்காமல் விட மாட்டேன்னு சொல்லி என்கிட்ட பயங்கரமாக பேசுகிறாம்மா. அதனால தான் எனக்கு சுந்தரத்து மேலே டவுட் இருக்குது. ஆனால் சுந்தரம் ஒரு பொம்பளை பொறுக்கிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அவனை எப்படி உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சி அவனுடைய முகத்தறியை கிழிக்கிறதுந்தாம்மா தெரில எனக்கு. ஒருவேளை அவன் ரூமில் போய் தான் செக் பண்ணால் கிடைக்குமாம்மா, இல்லை அவனை ஃபாலோ பண்ணி பண்ணால் கிடைக்குமா? எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குமா. ஒரு பக்கம் குழப்பமாகவும் இருக்குது, ஒரு பக்கம் எனக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குமா. ஏன்னா எனக்குன்னு யாருமே இல்லைம்மா, நீ மட்டும் என் கூட இருந்திருந்தானா இப்போலாம் நான் கஷ்டப்பட்டுருக்க தேவையில்ல, இப்படி குழப்பமாக இருக்கிற நேரத்தில் எனக்கு உதவி பண்ணியிருப்பலாமா அப்படின்னு சொல்லி பொன்னி அவங்க அம்மாவோடைய ஃபோட்டோக்கு முன்னாடி உட்காந்து அழுகுறாங்க. அதை சக்தி ஒளிஞ்சிருந்து கேட்டுறாரு. என்ன பொன்னி மாமா பற்றி பேசுகிறா, ஒருவேளை மாமா பொன்னி சொல்கிற மாதிரி இந்த வீட்டில் பொன்னி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாமா நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. சொல்லப்போனால் பொன்னி தங்கி இந்த ரூமில் தேவையில்லாமல்
டேபிளெல்லாம் அடுக்கி நான் வந்து இங்கே தான் இருக்க போன்னு சொல்லி பிரச்சனையும் பண்ணார். அதனால தான் பொன்னி மொட்டை மாடிக்கும் போனான். இப்படி பொன்னி சொல்கிற மாதிரி மாமா பொன்னிக்கு தேவையில்லாத இடைஞ்சல்லாம் கொடுத்துருக்காரு. பொன்னி நினைக்கிற மாதிரி மாமா எதுவும் இதில் டபுள் கேம் ஆடுவாரோ, ஒருவேளை மாமா தான் அதுக்கு காரணமாக இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிற சக்தி உடனே யோசிக்கிறாரு. சரி, பொன்னி சொல்கிற மாதிரி மாமாவோடைய ரூமை அதில் செக் பண்ணி பார்த்தா என்ன, அதில் ஏதாவது பொன்னி நினைக்கிற மாதிரி ஆதாரம் கிடச்சிதுன்னா ஓகே, இதை பொன்னியால் பண்ணுறது கஷ்டம், ஆனால் நாம் ஈஸியாக பண்ணிடலான்னு சொல்லிட்டு சக்தி கீழே போகிறாரு. கீழே போனால் அப்போ தான் பிரீத்தி ஆஃபீஸ் கிளம்புறாங்க. பிரீத்தி உடனே சக்தி ஆஃபீஸ் போகலாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை பிரீத்தி எனக்கு கொஞ்சம் தலைவலியாக இருக்குது, நீ போ, நான் அப்புறமா வந்து சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் பிரீத்தி உடனே என்ன சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பிரீத்தி, நான் வரமாட்டேன்னு சொல்லலை, கண்டிப்பாக வருவேன், நீ போ, நான் அப்படியே வந்துடுறேன்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு பிரீத்தியும் கிளம்பி போயிடறாங்க. ஜெயா ஆண்டிக்கு இப்போ தான் உடம்பு கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க உடம்பு பரவாயில்லையாமான்னு கேட்க பரவாயில்லப்பான்னு சொல்கிறாங்க. சரிம்மா, நீங்கள் போய் ரூமில் ரெஸ்ட் எடுங்க போங்கன்னு சொல்லவும் ஜெயா உடனே ரூமுக்கு போயிடுறாங்க. இந்த பக்கம் பவானி சிவானியை கிளப்பி விட்டுட்டு சமைக்கிறாங்க. சுந்தரம் சிவானியை அழைச்சிக்கிட்டு ஸ்கூலில் கொண்டு போய் விட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஸோ இதுதான் நல்ல சந்தர்ப்பம். பவானி அக்கா கீழே சமைச்சிட்ருப்பாங்க. நாம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எப்படியாவது சுந்தரம் ரூமுக்குள்ளே போயிட்டு ஏதாவது தேடி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி சக்தி நேராக சுந்தரம் ரூமுக்கு போகிறாரு. போய் எல்லாத்தையுமே தேடி பார்க்குறாரு. அங்கே ஒரு சில ஃபைல்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் அவருடைய பீரோல்ஸ் வந்து பார்க்குறாங்க. பீரோவில் ஒரு சின்ன ஒரு பொட்டி ஒன்று இருக்குது. அந்த பொட்டியில் எனக்குன்னு பார்க்குறாங்க, அதில் ஒன்றுமே இல்லை. அப்புறம் லேப்டாப் இருக்குது. ஒருவேளை இந்த லேப்டாப்புக்குள்ள எதுனா இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. லேப்டாப்பில் பாஸ்வேர்ட்லாம் போட்டிருக்கு. எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் ஒன்றுமே புரியல. என்ன பாஸ்வேர்டாக இருக்கும்னு தெரியலன்னு சொல்லிட்டு அந்த லேப்டாப்பை அங்கேயே வச்சுட்டாரு. அப்புறம் சுந்தரத்துடைய பீரோவில் இன்னொரு பென்ட்ரைவ் இருக்குது. அதை பார்த்தோன்னே இது என்ன பென்ட்ரைவ் ஆகுன்னு சொல்லிட்டு அந்த பென்ட்ரைவை கையில் எடுத்துக்கிறாரு சக்தி. நம்ம ரூமில் போயிட்டு நம்மளோட லேப்டாப்பில் போட்டு பார்ப்போம், போட்டு பார்த்துட்டு அப்புறமா கொண்டு வந்து இங்கே வச்சிடலான்னு சொல்லிட்டு. மற்றபடி அந்த ரூமில் தேடி பார்த்தா சொல்கிற அளவுக்கு ஒரு விஷயமே இல்லை. ஒரே ஒரு லேப்டாப் இருக்குது, ஒரு பென்ட்ரைவ் இருக்குது. லேப்டாப் பாஸ்வேர்டு போடுறதுனால அவர் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு, எதுவுமே ஓப்பனே ஆகலை. அதனால் சக்தி அந்த பென்ட்ரைவ் மட்டும் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. கிளம்பும்போது கரெக்டாக பொன்னி அந்த ரூமுக்கு வராங்க. பொன்னியை பார்த்து சக்தி ஷாக்காகி அப்படி நிற்கிற. சக்தியை பார்த்துட்டு பொன்னி ஷாக்காக நிற்க, பொன்னி நீ என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கவும் பொன்னி ஒன்று நான் சும்மா அந்த பக்கம் வந்து சத்தம் கேட்டுதுன்னு வந்தேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க இவங்க ரூமில் அப்படின்னு கேட்கவும் நானும் ஏதோ சத்தம் கேட்டு தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லவும் பொன்னி அப்படியே திருதுன்னு முடிக்கிறாங்க, சக்தியும் திருதுன்னு முடிக்கிறாங்க. உடனே பவானி மேலே ஒரு சவுண்டு கேட்குது. சரி சரி கிளம்பி அக்கா வராங்க, போயிடுன்னு சொல்லிட்டு நேராக பொன்னி மேலே போக சக்தியும் வெளியே வந்துடுறாங்க. பொன்னி யோசிச்சிட்டே வராங்க, சக்தி எதுக்காக அந்த ரூமுக்கு போனார், அந்த ரூமில் அவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போதைக்கு சக்தி நேராக ரூமுக்கு வந்துடுறாரு. பொன்னி அந்த பக்கம் யோசிச்சு நிற்கிறத பார்த்துட்டு, பொன்னி இங்கே வாயன்னு கூப்பிட்ற, என்னக்கு நீ கூப்பிட்ற, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கவும், நீங்கள் நிமிஷம் வாயேன், நீ எதுக்கு அந்த ரூமுக்கு வந்தியோ அதுக்கு தான் நானும் அந்த ரூமுக்கு போனேன், நாம் எதிர்பார்த்த மாதிரி ஏதாவது கிடைக்கும்னு நினைக்கிறேன், இங்கே நிமிஷம் வான்னு சொல்ல, என்ன நான் எதிர்பார்த்த மாதிரி கிடைக்க போகுது, நான் எதுக்கு அந்த ரூமுக்கு போகணுன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவோம். பொன்னி இங்கே பாரு, உன் மனசுக்குள்ளே நான் இருக்கேன்னு தெரியும் நல்லாவே, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணல, நான் உனக்கு தப்பாக நினச்சிட்டு தான் நீ என் மேலே கோவமாக இருக்க, அதெல்லாம் உண்மை கிடையாது, நிமிஷம் இங்கே வான்னு சொல்லிட்டு அந்த பென்ட்ரைவை அவர் லேப்டாப்பில் போகிறாரு. லேப்டாப்பில் போட்டால் அந்த கல்யாணத்துக்கு எடுக்கப்பட்ட முழு வீடியோவும் அந்த பென்ட்ரைவில் இருக்குது. அதை பார்த்தோன்னே இங்கே சக்திக்கு சந்தோஷம் தாங்கலை. பொன்னி நான் சொன்னேன்ல, இங்கே பார்த்தியா நம்ம எதிர்பார்த்த ஆதாரம் இங்கே இருக்குது பாரு, அந்த மேரேஜுக்கான ஃபுல் வீடியோ இந்த பென்ட்ரைவில் இருக்குது, இதை தான் மாமா ஒளிச்சு வச்சுருந்துருக்காரு, நான் இப்போ கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தா அதில் எல்லா விஷயமும் இருக்குது. அதை பார்த்தோன்னே இங்கே பொண்ணுக்கும் சந்தோஷமாக இருக்குது. ஓகே, அந்த சுந்தரம் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த பென்ட்ரைவ் தூக்கிட்டு கீழே போகிறாரு. போயிட்டு அம்மா அப்பா அக்கான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. எல்லாருமே வர ஏன் சக்தி கத்திட்டு இருக்கவும், இங்கே பாருங்கப்பா, இத்தனை நாள் நீங்கள் எல்லாம் நினச்சிட்டு இருந்தீங்களே மாமா எவ்வளோ பெரிய துரோகின்னு நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டு காட்டுறாரு. பார்த்தா அதில் சுந்தரம் தான் போயிட்டு அவங்க 2 பேரையும் ரிசீவ் பண்ணுறது, அவங்கள்ட்ட பேசுகிறது எல்லாத்தையும் பண்ண சுந்தரம் தான் அப்படிங்கிறது ஜெயாவுக்கும் புரியுது, பவானிக்கும் புரியுது. ஜெயா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஐயோ மாப்பிள்ளை இவ்வளோ மோசமானவரா, எல்லா தப்பையும் இவர் பண்ணிவிட்டு எதுக்காக பொண்ணு மேலே பழி போட்டார், அப்படி பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு என்ன பகைன்னு சொல்லி இங்கே ஜெயா புலம்புறாங்க. பவனே ஒன்று மன்னிச்சிருமா, அவர் மேலே நானும் ரொம்ப நிறைய நம்பிக்கை வச்சுட்டேன், ஆனால் அவர் இந்தளவுக்கு மோசமாக நடந்துப்பான்னு சொல்லி யோசிக்கவே இல்லைம்மான்னு சொல்கிறாங்க. சக்தி ஒன்று சொல்கிறாரு, நீங்கள் 2 பேரும் ஃபீல் பண்ணி என்ன ஆக போகுது, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த பொண்ணியை என்ன பாடுபடுத்திருப்பீங்க, 2 பேரும் சேர்ந்து பொண்ணிட்ட மன்னிப்பு கேளுங்க, இப்போ புரியுதுங்களா, உங்கள் கூடிய இருந்து உங்கள் மாப்பிள்ளை தான் இவ்வளோ தப்பி பண்ணிவிட்டு ஆனால் பொண்ணு மேலே பழியை போட்டு பாவம் அந்த பொண்ணை இவ்வளோ கஷ்டப்படுத்தி காயப்படுத்துறீங்களே, பாவம் தானே அவன்னு சொல்லி ஃபீல் பண்ண உடனே எல்லோரும் மன்னிப்பு கேட்குறாங்க. இருந்தாலும் பொண்ணி உங்கள் மன்னிப்பு எனக்கு தேவையில்லை, நான் வந்து தப்பு பண்ணல நிரூபிச்சிட்டேன், இனிமேல் நான் இந்த வீட்டில் இருக்கிறதுல அர்த்தமே இல்லை, நான் இந்த வீட்டை விட்டு கிளம்புன்னு சொல்லி பொண்ணி பேக் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. சக்தி வந்து சொல்கிறாரு, பொண்ணி தயவு செஞ்சு நீங்கள் பொண்ணி நீ போயிடாத, நீ போயிட்டா நானும் கூடி வந்தேன்னு சொல்லிட்டு பொண்ணியுடைய காலை பிடிச்சி அழுதுகிட்டே இருக்காரு சக்தி.